ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. இல்ல பெரியத்த சாமி, இந்த பைதான். இத நீங்க கீழே வைங்க. நட்டுவாக்கலியா அடிச்சு கொல்லட்டும். என்ன பூங்கொடி சாமி, சாமிக்கு மாலை போட்டுட்டு கொல்லணும்லாம் பேசுறீங்க. அதுவே வாயில்லாத ஜீவன், பொழைச்சு போட்டுமே விடுங்க. இல்ல பெரியத்த சாமி, அது கடிச்சா விஷம், உயிரே போயிடும். இப்ப என் உசுறுதான் போய்கிட்டு இருக்கு. என்னது? இல்ல இல்ல, அடிச்சா அதோட உயிர் போயிரும்னு சொன்னேன். ஆஹா, சரிதான் சரவண சாமி. பெரியத்த சாமி சொன்ன மாதிரி நம்ம சாமிக்கு மாலை போட்டுட்டு இதெல்லாம் பண்ண கூடாது. ஓ, அதனால நீ கட்டைய பெரியத்த சாமி கிட்ட கொடு, அத்தையே அடிக்கட்டும். அவங்கதான் மாலை போடலையே. இந்தாங்க புடிங்க சாமி. இந்தாங்க. ஐயோ பாவம் பெரியத்த சாமிக்கு ஒரு உயிர் மேல எவ்ளோ பாசம். சரி, அடிச்செல்லாம் கொல்ல வேண்டாம். அத மெதுவா எடுத்து வெளியே கொண்டு போய் விட்டுருவோம். அந்த பையன் மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க பெரியத்த சாமி. உள்ள ஒண்ணு இல்ல பூங்கொடி. அதையும் தான் பாத்துடலாமே பெரியத்த சாமி. ஓபன் பண்ணுங்க சாமி, ஓபன் பண்ணுங்க சாமி. பண்ணுங்க. ஐயோ, ஆமா, இது என்ன பெரியத்த சாமி? பிரியாணி. இதெல்லாம் என்ன கொடுமை பெரியத்த சாமி. ஒரு உயிரை கொல்ல கூடாதுன்னு இப்பதானே சொன்னீங்க. கோழியே இங்க பார்சலா கிடக்குது. அதுவும் குடும்பத்துல 3 பேரு அம்மனுக்கு மாலை போட்டிருக்கோம். சுத்தபத்தமா இருக்க வேண்டாமா? நல்ல வேலை, நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாங்க பாத்துட்டோம். இல்லனா மொத்த வீட்டையே கழுவுற மாதிரி ஆயிருக்கும். முதல்ல அத வெளியில எடுத்துட்டு போய் கொட்டிடலாம். வாங்க பெரியத்த சாமி, வாங்க. அத முதல்ல வெளியே கொட்டலாம். வாங்க பெரியத்த சாமி, போங்க போங்க. போங்க. பாத்தீங்களா சாமி? இத பாத்தியா? வாங்க வாங்க. குப்பையில போடுங்க. ஐயோ, போடுங்க பெரியத்த சாமி. சாப்பிடாம முழு பிரியாணியும் குப்பையில போடுங்கறாளே. போடுங்க சாமி சீக்கிரம். ஆஹா, லெக் பீஸும் இருக்குது. போடுங்க சீக்கிரம். போட்டாச்சா? அப்படியே பின்பக்கம் போங்க. போங்க, அங்க என்ன பாக்குறீங்க? பிரியாணி வாங்க போனவள எங்க இன்னும் காணோம்? நேரமாச்சே. வாங்க வாங்க. இப்படி எதையும் தொடாம இங்க உட்காருங்க. எதுக்கு உட்காரணும்னு சொல்ற? பிரியாணியோட வீட்டுக்குள்ள வந்திருந்தா வீடு முழுக்க தொடக்க சொல்லிருப்பேன். இருந்தாலும் வாசல் வரைக்கும் வந்ததுனால வீட்டுக்குள்ள தீட்டப்பட்டுருச்சு. முதல்ல உங்களை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ள கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் வீடு முழுக்க நீங்க தான் சுத்தமா தொடக்கணும். அப்பதான் தீட்டு விலகும். காட்டுங்க. ஐயோ, குளிருதே, குளிருதே, ஐயோ குளிருதே, குளிருதே, ஐயோ போதும், குளிருதே, ஐயோ போதுமா, போதும் போதும். அதை எடுத்து ஊத்து சாமி. குளிருது பூங்கொடி. குளிருதுதான் பெரியத்த சாமி. லெக் பீஸோட பிரியாணி சாப்பிடும்போது இப்படி நடக்கும் தெரியாதா உங்களுக்கு? வீட்ல மாலை போட்டிருக்கும் போது இப்படி பண்றது தப்புதானே சாமி? தப்புதான், தப்புதான்.
சாமி, பிரியாணியே கடையிலேயே சாப்பிடாம ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு தானா இல்ல வேற யாருக்குமா? ஒருவேளை அங்கேயே நீங்க ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு இங்க வேற யாருக்காவது கொண்டு வந்தீங்களா? இல்ல எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வேற யாருக்கும் இல்ல. ஆ, அப்ப தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பூங்கொடி சாமி, மாமா அப்ப இன்னொரு குடம் தண்ணியை ஊத்துங்க. வேண்டாம் வேண்டாம் பூங்கொடி, குளிரும். ஐயோ 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 குளிருதே. ஐயோ போலாம். ஐயோ ஐயோ ஊத்துறது போதும். இனிமே நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா பெரியத்த சாமி? இனிமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் பூங்கொடி. ஏன் சாமி இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நானும் உங்களுக்கு மக மாதிரி தானே சாமி. புள்ள மாலை போட்டிருக்கும் போது இப்படி பண்ணலாமா? எந்த விஷயத்துல தப்பு பண்ணாலும் சாமி, சாமி விஷயத்துல தப்பு பண்ண கூடாது. அது வீட்ல இருக்கிற யாருக்கும் நல்லது இல்ல சாமி. உங்களையும் இந்த வீட்ல ஒருத்தரா தானே நினைச்சிட்டு இருக்கோம் பெரியத்த சாமி. இருந்தாலும் நீங்க பண்ண தப்ப மன்னிக்கவே முடியாது. போதும் பூங்கொடி, அதான் தண்டனையா தண்ணி ஊத்தியாச்சே, போதுமே. வயசானவ தாங்காது, குளிருமே. ஐயோ, நீங்க என்ன சின்ன தப்பா பண்ணிருக்கீங்க பெரியத்த சாமி? மன்னிக்கவே முடியாத அளவுக்கான தப்ப பண்ணிருக்கீங்க. இப்ப தண்ணி ஊத்தி பாவத்தை தான் கழிச்சோம். இது தண்டனை கிடையாது, இது பரிகாரம். இந்த பரிகாரம் இதோட முடியல பெரியத்த சாமி. இன்னும் முடியலையா? ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு தான் இப்ப இது. ஏற்கனவே சாப்பிட்டு உள்ள வந்தீங்கல்ல, அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டாமா? என்ன செய்ய போற சாமி? சாப்பிடதானே பெரியத்த சாமி நீங்க ஆசைப்பட்டீங்க. பெரியத்த சாமி உங்களை தான் கேக்குறேன், சாப்பிடுறதுக்கு தானே இந்த தப்பு பண்ணீங்க. அப்ப அதுக்கு தான் இப்ப பண்ண போற பரிகாரம் சாமி. உள்ள வாங்க, எந்திரிங்க. வாங்க 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 வாங்க. போங்க சார், போங்க. வாங்க. வாங்க உட்காருங்க பெரியத்த சாமி, உட்காருங்க.